Hello friends, welcome to Jessie channel. நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. யார் வீட்டிலலாம் குட்டி பசங்க இருக்காங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக அந்த 2 நாள் வந்து கேப் இருந்தது. அந்த 2 நாளில் வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஸ்லேட் கொடுத்து ப்ளஸ் நம்ம க்ரையான்ஸ் கொடுத்து நோட்டில் ஸ்க்ரபிள் பண்ணுறது, அதே மாதிரி நம்ம எதனா டயக்ராம் வரைஞ்சி கொடுத்து பிள்ளைங்களுக்கு வந்து கலர் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் நம்புகிறேன். அதே தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி அந்த 4 லைன்ஸ் நோட் வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்குன்னா, இது வந்து நல்ல பெரிய நோட்டாக இருக்குது, அதனால் வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரே ஒரு இந்த ப்ளூ கலர் லைனில் இப்படி ஒரே ஒரு லைன் போட்டு கொடுங்க. இப்படி வச்சு ஒரே ஒரு லைன். இது வந்து ஸ்லீப்பிங் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த லைனை தான் போட சொல்லி கொடுக்க போகிறோம். அப்போ பென்சில் பிடிங்க. அம்மா போட்டிருக்க மாதிரியே போடுங்க. பென்சில் பக்கத்தில் பிடிங்க, பக்கத்தில் பிடிங்க. அம்மா எங்கே போட்டிருக்கணும் அங்கேயே தான் போடணும். பென்சில் ஒழுங்காக பிடிங்க பக்கத்தில். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே லைனில் போடுறதுக்கு. அப்படிலாம் பாப்பா அம்மா எந்த லைனில் போட்டிருக்கேன்? 1 2 3 3rd லைனில் போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி 3rd லைனில் போடுங்க. குட். போடுங்க பாப்பா, அதே மாதிரி போடுங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பிள்ளைங்களுக்கு கரெக்டாக லைனில் வராது, அவங்க இஷ்டத்துக்கு போடுற மாதிரி தான் போடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு தேவை அந்த லைன் அவங்க போடுறாங்களா அப்படின்றது தான் நமக்கு முக்கியம். ஸோ இங்கே போடுங்க. சூப்பர். போடுங்க பாப்பா, அப்படியே போடுங்க பார்ப்போம். நம்ம வந்து அவங்க ஒன்று போடும்போது என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அவங்களுக்கே வந்து ரொம்ப ஆசையாக போடுவாங்க. அம்மாவோ அப்பாவோ நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப நல்லா அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணும்போது பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சூப்பர் பாப்பா, அழகாக போட்டிருக்கீங்க. குட். இங்கேயே போடுங்க அதே மாதிரி. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். கொஞ்சம் தானே இருக்குது, போட்டுருங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க எழுதுறதுக்கு பிள்ளைங்க. கொஞ்சம் தான் எழுதுவாங்க. சில பிள்ளைங்க வந்து ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு லைன் போட்டுட்டு விட்டுருவாங்க போதும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள வந்து நம்ம ரொம்ப வந்து கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும்னு சொல்லி நம்மளை ரொம்ப வந்து அவங்கள கட்டாயப்படுத்தாதீங்க. ஃப்ரீயாக விட்டுருங்க. விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க விளையாடி முடிச்சுட்டு ஃப்ரீயாக வந்து உட்காரும் போது திரும்பி வந்து நோட்டை வச்சுட்டு இன்னொரு லைன் போடுறியா அதே மாதிரி அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அந்த மாதிரி நீங்கள் சொல்லும் போது பிள்ளைங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து எழுத ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைனா அதுவும் பிள்ளைங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்களும் ஒரே ஒரு நோட் இதே மாதிரி வச்சுக்கிட்டு நீங்களும் அதே மாதிரி போடணும். பிள்ளைங்களே அதே மாதிரி நம்ம எழுத வைக்கும் போது பிள்ளைங்க கண்டிப்பாக வந்து நம்ம அம்மா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களும் எழுதுவாங்க. இங்கே ஒரு லைன் விட்டுட்டீங்க பாருங்க. சூப்பர், வெரி குட். குட் போட்டுடலாமா பாப்பாக்கு? இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்லீப்பிங் லைன் நம்ம முடித்தோம். அடுத்தது ஸ்டாண்டிங் லைன். அடுத்தது வந்து ஸ்டாண்டிங் லைன் சொல்லுவாங்க. நேராக ஒரு லைனு. இது வந்து ஸ்டாண்டிங் லைன் சொல்லுவாங்க. இது சும்மா ஒரு நீட்டாக ஒரு லைன் போடுற மாதிரி பிள்ளைங்களுக்கு. பக்கத்தில் பிடிங்க பென்சிலை. எங்கேருந்து போட்டிருக்கேன்? அழகாக போடணும். ஃபுல்லாக வந்து போடணுன்னா இரு, ஃபுல்லாக போடுங்க. போடுங்க. பாப்பா அம்மா 4 லைன் போட்டிருக்கேன் பாரு. ரெட் கலர் லைன் வரைக்கும் தொட்டிருக்கேன் பாரு. அழிச்சிட்டா திருப்பி எழுது. சரி, இங்கேருந்து எழுது. அது மாதிரி அம்மா எழுதியிருக்க மாதிரி எழுது பார்ப்போம். 4 லைனை தொடுங்க.
இப்படி 4 லைன் இப்படி போட்டு இப்படி 4 லைன் தொடணும். ஓகே, போடுங்க. சிலது பிள்ளைங்களுக்கு புரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது மாதிரி கை பிடிச்சு நம்ம அது மாதிரி போடும்போது பிள்ளைங்க வந்து கீழே வரைக்கும் கரெக்டாக போடுவாங்க. ரெட் கலர் லைன் தொடலையே, ரெட் லைன் தொடலையே. குட், போடுங்க. இந்த மாதிரி வந்து நம்ம எழுத ஆரம்பிக்கும் போதே வந்து எத்தனை லைன் டச் பண்ணணும் அது எல்லாத்தையுமே நம்ம சொல்லி கொடுக்கும்போது பிள்ளைங்க ஈஸியாக வந்து கற்றுப்பாங்க. நம்ம ஏபிசிடி வந்து 3 லைன்ஸில் சொல்லி கொடுப்போம். அந்த டைம் வந்து பிள்ளைங்க ஈஸியாக வந்து கற்றுப்பாங்க. 3 லைனில் தான் வரணும் பாப்பா அப்படின்னு சொல்லும் போது பிள்ளைங்க கற்றுப்பாங்க. குட், வெளியே வரக்கூடாது, வெளியே வராமல் போடுங்க. குட். இந்த மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணனா பிள்ளைங்க வந்து ஈஸியாக கற்றுப்பாங்க. இந்த மாதிரி லைன்ஸ் போட வந்துருச்சு அப்படின்னாலே என்னம்மா பாப்பாவை அடுத்தது வந்து நம்ம சும்மா இந்த மாதிரி இந்த மாதிரி சி போட்டு கொடுக்கணும். இது எதுக்குன்னா நம்ம பிலாம் போடுவோம்ல அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். நம்ம இந்த கர்வ் வர்றதுக்கு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இது பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது பிள்ளைங்க ஈஸியாக கற்றுப்பாங்க. மேலேருந்து குட் போடுங்க அதே மாதிரி. குட், போடுங்க. சி மாதிரி. போடு. 4 லைன் டச் பண்ணலையே. 4 லைன். ஆமாம், ரெட் வரைக்கும். இதில் ரெட் வரைக்கும் தான் அம்மா போட்டிருக்கேன். போடு. இன்னும் 5 லைன் தான் இருக்குது. சீக்கிரம் போடு. இந்த மாதிரி ஒவ்வொரு லைன் நீங்கள் போட்டு கொடுத்து முடிச்சிடுங்க. இவ்வளோ வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா போதும் பிள்ளைங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ஃபபெட்ஸ் வந்து ஆரம்பிச்சிடலாம், ஏபிசிடிலாம். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நமக்கு என்ன வரைய தெரியுதோ, ஒரு ஐஸ்கிரீமோ ஒரு சாக்லேட்டோ இந்த மாதிரி நம்ம வரையும் போது பிள்ளைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லையா உங்களுக்கு எதனா ஸ்டிக்கர்ஸ் கிடச்சிதுன்னா அதை கூட நீங்கள் வாங்கி பிள்ளைங்களுக்கு இது நீ எழுதி முடிச்சின்னா உனக்கு நான் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவேன், அவங்களுக்கு பிடிச்சது எதனா இருக்கும்ல அந்த மாதிரி எதனா ஒரு ஸ்டிக்கர் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி நம்ம பிள்ளைங்களை வந்து ஈஸியாக வந்து என்கரேஜ் பண்ணலாம். இது மாதிரி வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ட்ரெயின் இந்த மாதிரி பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது தான் வந்து நம்ம ஆல்ஃபபெட்ஸ் ஆரம்பிக்கணும். அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது வந்து என்னுடைய பையன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போகிறாங்க. அவங்கள நான் எப்படி ட்ரெயின் பண்ணுறேன், அதாவது இப்போ யூகேஜி போர்ஷனே வந்து நான் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் அப்பப்போ ரீகால் பண்ணுவேன். இப்போ வந்து அவனை நான் எப்படி ட்ரெயின் பண்ணுவேன் அப்படின்னா, மண்டே வந்து இங்கிலீஷ் எடுத்துக்குவேன், டியூஸ்டே வந்து தமிழ் பண்ண வைப்பேன், வெனஸ்டே வந்து மேக்ஸ் பண்ண வைப்பேன், தேர்ஸ்டே வந்து ஹிந்தி அவனுக்கு எழுதி கொடுப்பேன். ஏன்னா இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து அவனுக்கு ஹிந்தி வருது, அதனால் ஹிந்தி வந்து நான் ட்ரெயின் பண்ணுறேன். அதே மாதிரி ஃப்ரைடே வந்து அவனுக்கு வந்து எதனா டயக்ராம் வரைஞ்சி கொடுத்து அதுக்கு கலர் பண்ண வைப்பேன். ஸோ இதுதான் வந்து 5 days வந்து நான் பண்ணுவேன். மீதி 2 days வந்து அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லியுமே வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைக்கிறனால ஈஸியாக வந்து நம்ம அவங்களுக்கு என்ன ஆல்ரெடி படிச்சிருந்தாங்களோ அதையும் கவர் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா நம்ம என்ன சொல்லி கொடுக்க போகிறோமோ அதையும் நம்ம வந்து கவர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து மண்டே நான் எப்படி அவனை ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நான் நோட்டில் லைன் போட்டு கொடுத்துருவேன்.
இது வந்து நான் மண்டே அவனை எழுத வைக்கிறேன். மண்டே வந்து இங்கிலீஷ். இப்போது அவங்க ஸ்கூலில் வந்து யூகேஜியில் என்ன முடிச்சிருக்காங்க அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸில் வந்து கர்சிவ் ரைட்டிங் ஏபிசிடி வந்து இசட் வரைக்கும் ரெண்டுமே முடிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து நான் ரெண்டுத்தையுமே சேர்த்து எழுத சொல்லுவேன். ஏபிசிடி எழுதுங்க பார்ப்போம். கர்சிவ் ரைட்டிங், ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர் ரெண்டுமே வந்து அவங்க சேர்ந்து எழுதிடுவாங்க. இப்போமே வந்து நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கும் வந்து கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு நான் ஒவ்வொன்று வந்து ப்ராக்டிஸ் கொடுப்பேன். இன்றைக்கி வந்து ஏபிசிடி வந்து இசட் வரைக்கும் கர்சிவ் ரைட்டிங்கில் கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர் ரெண்டுமே வந்து எழுத வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி எழுதிட்டாங்க. இதில் ஈ மட்டும் கொஞ்சம் தப்பாக எழுதியிருக்கான். அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கும் குட் புட் என்கரேஜ் பண்ணிடணும். என்ன வரையணும்? இப்படி நமக்கு தெரிஞ்சதை ஏதாவது ஒரு பிக்சர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வரைஞ்சி கொடுத்துடணும். அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க இதை பார்த்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இவ்வளவு தான். நாளைக்கு வந்து நம்ம தமிழ் வந்து என் பையனுக்கு வந்து நான் தமிழ் சொல்லிக் கொடுப்பேன். எப்படி நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி பொண்ணுக்கு வந்து ஆல்ஃபபெட்டில் ஏ வந்து எப்படி எழுத வைப்பேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Bye.